இவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தாலும் தேவராயன் என்ன சொல்கிறார்? டங்கு டிங்குங்கிறார். இவைகள் மந்திர அட்சரங்கள் ஆகும். இவற்றை மனம் ஒருமுகப்படுத்திய நிலையில் அடுக்கடுக்காக ஓதி வந்தால் திருமுருகவேளின் திருவருள் நிச்சயம் கிடைக்கும். லாலா லாலா லாலாவேஷம், லீலா 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 வினோதனம்லாம் சொல்லும்போது என்னென்னா, பக்தி பரவச நிலையில் எழுப்பப்படும் ஓசை. நம்ம ரொம்ப பாட ஆரம்பிச்சிட்டோம்னா லலலலலா அந்த வார்த்தை அதுக்கு தான். அப்போ பக்தி பரவச ஆவேசம் வந்துடும். நம்ம சஷ்டி கவசம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு ஒரு பவர் உள்ளே இறங்குறது நம்மளே ஃபீல் பண்ணலாம். இத்தகைய ஆவேச நிலையில் ஒன்று லாலா என்று ஒலி எழுப்பி மகிழ்ச்சி மிகுந்த ஆனந்த கூத்திடுவதை குறிக்கும். உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து உன் நேடி காக்க, என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க, பன்னீர் விழியால் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, பொடிபுனி நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விழிசெவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தன்னை பெருவேல் காக்க. உனது மலர் போன்ற இரு திருவடிகள் மட்டுமே நன்மை தந்தருளும் என்று எண்ணி இருப்பவள் நான். உன்னுடைய அடிமையான என் உச்சி மீது உனது மலர் போன்ற திருவடிகளை வைத்து முருகப்பெருமானே என்னை காத்தருள்வாயாக. என் உயிருக்கு உயிராக நின்றளும் கந்தவேலே என்னை காத்தருள்வாயாக. பொங்கி பெருகும் கருணையுடன் கூடிய உனது பன்னிரு விழிகளால் ஏதுமறியாத பாலகனை என்னை காத்தருள்வாயாக. அடியவனான என் முகத்தை உனது அழகிய வேளானது காத்தருள வேண்டும். தூய்மையான திருநீறு அணிந்த என் நெற்றியை சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை ஏந்திய பெருமானே நீ காத்தருள வேண்டும். ஒளிரும் வேலாயுதம் கொண்ட முருகவேளே எனது 2 கண்களையும் நீ காத்தருள வேண்டும். என் செவிகள் 2ஐயும் வேலாயுதம் ஏந்திய பெருமானே நீ காத்தருள வேண்டும். எனது நாசி துவாரங்கள் 2ஐயும் நன்மை ஒன்றையே தந்தருளும் வேலினை உடைய திருமுருகனே நீ காத்தருள வேண்டும். தினமும் எனது புகழினையும் பெருமையும் பேசும் என் வாயை பெருமை மிகுந்த உன் வேலாயுதம் காத்தருள வேண்டும். முருகனோட திருவடி பட்டா தீவினைகள் யாவையுமே நீங்கிடும். அதனாலேயே முருகப்பெருமான் தனது திருவடியை என் சிரசின் மீது என்னை காத்தருள வேண்டும்னு சொல்கிறோம். கந்தவேளின் திருமுடி முதற்கொண்டு திருவடி வரையில் உள்ள அங்கலட்சணத்தை போற்றி புகழ்ந்த தேவராய சுவாமிகள் தன்னுடைய உச்சி முதல் பாதம் வரையில் உள்ள உடலுறுப்புகள் அனைத்தையும் முருகப்பெருமான் காத்தருள வேணும்னு அடுத்தாப்புல சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்போம்.